லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதே இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நார்மலா இந்த ஷேர்ஸ் வாங்கி விற்கிறதுல மார்க்கெட்ல வாங்கி வித்தாங்கன்னா, அதுவும் லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி வித்தாங்கன்னா எது லாங் டேர்ம் அப்படின்னா 12 மாசம். ஏன்னா இந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க இந்த வீடு வாங்கி விற்கிறதுக்கு வந்து லாங் டேர்ம் எதுனா 24 மாசம். ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க வித்தீங்கன்னா அது லாங் டேர்ம், 2 வருஷத்துக்கு கீழே வித்துட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். இப்ப லாங் டேர்முக்கும் இண்டெக்ஸ் கிடையாது, ஷார்ட் டேர்முக்கும் இண்டெக்ஸ் கிடையாது. என்ன, லாங் டேர்முக்கு வந்து 8ல் 1 பங்கு டாக்ஸ், ஷார்ட் டேர்மா இருந்தா உங்களோட நார்மல் டாக்ஸ் ரேட், அவ்வளவுதான். ஆனா இதே பங்கு சந்தையில நீங்க வந்து பங்கை வாங்கி வித்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்மா இருந்ததுன்னா அதுக்கு 20% டாக்ஸ் ரேட் வச்சுட்டாங்க. இதே லாங் டேர்மா இருந்ததுன்னா, அதாவது 12 மாசம் கழிச்சு வித்தீங்கன்னா, எது லாங் டேர்ம், சந்தையில மார்க்கெட்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கி வித்தா, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி வித்தா, இது எல்லாம் வந்து இதனுடைய கெயின் 12 மாசத்துக்கு மேல வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதுக்கும் வந்து இண்டெக்ஸ் கிடையாது இனிமே. ஸோ வாங்கின வேலை வித்த வேலை, ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஏதாவது புரோக்கரேஜ் கொடுத்தீங்கன்னா கழிக்கலாம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை கழிச்சுக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஃபீஸை கழிச்சுக்கலாம், இவ்வளவுதான். இதெல்லாம் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் கழிச்சுட்டு பாக்கிக்கு ஃபிளாட்டா வந்து 8ல் 1 பங்கு 12.5% வரி வந்து ஃபிளாட்டா வந்துடும். ஆனா முக்கியமான விஷயம், இந்த 12% ரேட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா 10% தான் இருந்தது. வரி ஏத்திட்டாங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல 20ல இருந்து 12 ஆயிருக்கு. ஆனா இதே வந்து பங்கு சந்தையில பங்கை வாங்கி வித்தீங்கன்னா 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 10% இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 12% ஆயிடுச்சு. அடடா ஜாஸ்தி ஆயிடுதே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு அசசிக்கு, அதாவது ஒரு தனி நபர் வந்து 1 லட்சம் வரைக்கும் இந்த பங்கு சந்தையில லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து வரி கிடையாது, 1 லட்சம் வரைக்கும். இப்போ அந்த 1 லட்சத்தை 1.25 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒரு தனி நபருக்கு பங்கு சந்தையில 1.25 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா ப்ராஃபிட் வரியே கிடையாது, அதுக்கு மேலதான் 12%. ஓகே. சோ உங்க வீட்டுல மட்டும் ஒரு 4 பேர் இருக்கீங்க, நீங்க உங்க மனைவி 2 குழந்தைங்க பேர்ல நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், தப்பு இல்ல. சோ அது ஒரு நான் 2 பிரைவேட் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த பசங்க பேர்ல நீங்க ட்ரேடிங் பண்ணலாம், சோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுன்னா தனி நபர், சோ 4 அக்கௌண்ட், 4 ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, 1.25 சோ அப்படின்னா சோ 5 லட்சம் ரூபாய் வந்து பங்கு சந்தையில லாபத்துக்கு வரி கிடையாது. என்ன ஒரு பிளானிங்லாம் மக்கள் பண்ணலாம். சோ அதுக்கு மேலதான் இந்த 12% டாக்ஸ். சோ மக்கள் வந்து இத வந்து அடடா 10ல இருந்து 12% டாக்ஸ் ஏத்திட்டாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா 1 லட்சம் எக்ஸம்ஷன்ல இருந்து அதுல 25% மடங்கு நான் வந்து அதிக எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கேன். அதாவது 1.25 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது, இது ஒரு ஆளுக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து பாப்புலேஷன்ல 142 கோடி ஜனங்கள்ல வந்து 4% ஜனங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ட்ரேடிங் பண்றாங்க, இது பண்றாங்க, பரிவர்த்தனை பண்றாங்க. இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா 26% ஜனங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பங்கு சந்தையில. சோ அங்க வந்து 4000 கம்பெனி தான் வந்து லிஸ்டட் கம்பெனி, இங்க 5000 கம்பெனி லிஸ்டட் இந்தியால. சோ நம்ம ஜனத்தொகைக்கு யூஎஸ் ஜனத்தொகை ஈக்குவலண்டா நாம பாட்டு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்கள தாண்டி போடும். வேர்ல்ட் ஓவர் நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம 4th ரேங்க்ல இருக்கும், யூஎஸ் 1st ரேங்க்ல இருக்கு, சைனா 2nd ரேங்க்ல, ஜப்பான் 3rd ரேங்க்ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பங்கு சந்தைய வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காகவும் அதுல நிறைய மக்கள் வந்து உள்ள வந்து ஒரு ரெகுலரான ஒரு இன்கம், ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், இல்ல எனக்கு வந்து அதுல நிறைய ப்ராஃபிட் வரணும், எனக்கு வந்து அதுல நிறைய கிரீடா நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், அவர் 10 லட்சம் ஏர்ன் பண்றேன் 20 லட்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வரி உண்டு. நான் வந்து நிதானமா பங்கு சந்தையில 1.25 லட்சம் வருஷத்துக்கு வரி இல்லைன்னா மாசத்துக்கு 10,000 ரூபாய். சோ நான் வந்து சிறுக கட்டி பெருக மார்க்கெட்ல நான் வந்து ஒரு 50,000 போட்டு 60,000 ப்ராஃபிட் பண்ணேன்னா அதுக்கு வரி கிடையாது. ரொம்ப சிம்பிளா. அதாவது நடுத்தர மக்களுக்கு வந்து
தன் வாழ்க்கைக்கு இந்த பெனிஃபிட், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எப்படி பெனிஃபிட்டா இருக்குங்கிறத பிளான் பண்ணி அவங்க பண்ணலாம்.